இன்று நாதமும் நாதமும் என்கிற தலைப்பிலே சில கருத்துக்களை விண்ணப்பிக்கிறோம். இந்த நாதத்தை பற்றி சொல்கின்ற காலத்திலே ந நாதேன வினா கீதம், ந நாதேன வினாஸ்வரா, ந நாதேன வினா நிறுத்தம், தஸ்மாது நாதாத்மகம் ஜகது. நாதம் நாதம் என்று சொல்லுகிறோமே, அந்த நாதம் இல்லாமல் கீதமோ ஸ்வரங்களோ நாட்டியமோ என்று எதுவும் இல்லை. இந்த உலகமே நாதத்தினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாதத்தின் பெருமையை ஸ்ரீ பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்திலே காவ்யா லாபாம்ச கேச்சிது கீதானி சகலானிச்ச சப்தமூர்த்திர் தரஸ்யதே விஷ்ணோர் அம்சம் மகாத்மனஹா. இது ஒரு பிரமாண வச்சனம். நாதத்திற்கு தலைவனாகவும் நாதத்தின் வடிவமாகவுமாவே எம்பெருமான் இருக்கிறான். இதனை திருமிழிசை ஆழ்வார் ஓர் 7 ஓர் 9 என்று அருளிச் செய்கிறார். ஆக இந்த நாதத்தை கொண்டே இசைகளும் ஸ்வரங்களும் நாட்டியங்களும் வகுக்கப்பட்டன. இயல், இசை, நாடகம் இது மூன்றுமே நாதத்தினுடைய வடிவமாக திகழ்கிறது. இந்த கருத்தைத்தான் நம்மாழ்வாரும் பண்ணில் பாடவல்லவர் கேசவன் தமர் என்றார். ஆக யாரு பண்ணில் பாடுகிறார்களோ அவர்களே கேசவன் தமர். பண்ணின்பப்பம் வரப்பாடும் பத்தர் உள்ளாரனில் பரமான வைகுந்தம் நன்னலாமே. ஆக இந்த திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தை பண்ணால் யாரு இசைக்கிறார்களோ பாடுகிறார்களோ அவர்கள் சுலபமாக பரமான வைகுந்தத்தை நண்ணுவார்கள் என்று நம்மாழ்வார் காட்டுகிறார். ஆக நாதமுனியோட முக்கியமான அவதார பிரயோஜனம் என்ன? இந்த நாதத்தை ஒன்று சேர்த்து இந்த நாராயண திவ்ய பிரபந்தத்தை இயல் இசை நாடகமாக வகுத்து இந்த திருவாய்மொழிக்கு இசை பண்களை சேர்த்து கூட்டி அதை நாதமாக இசைப்பது. நாதமுனிகள் பெரிய ஒரு இசை வல்லுனர். அதை எம்பெருமானை நாதத்தாலே மகிழ்வித்தவர். இந்த நாதத்தின் சிறப்பு என்ன என்று நாம் பார்ப்போமானால், இந்த நாதத்தை அநாகதம் என்றும் ஆகதம் என்றும் 2ஆக பிரிக்கிறார்கள். ஆகதம் என்றால் பண்டிதல் முதல் பாமரர் வரை எல்லா மனிதர்களும், ஏன் பசு பக்ஷி முதலான விலங்குகளும் பறவைகளும் கூட அதனை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றன, அந்த இசைக்கு மயங்குகின்றன. அதற்கு ஆகதநாதம் என்று பெயர். அநாகதநாதம் என்றால் தேவகானம். இந்த அநாகத நாதத்தாலேயே நாதமுனிகள் எம்பெருமானை தாளத்தோடே இசைத்து திருவாய்மொழியை இசையமைத்து பாடுகிறார். இந்த தேவகானம் பாடியவர்கள் பலர். அவருடைய பெருமை அந்த சோழதேசத்து அரசனுக்கு புரியவில்லை. அவனுக்கு மனுஷ்ய கானத்தையும் தேவகானத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த விவேகம் இல்லை. அந்த சமயத்திலே நாதமுனிகள் அரசவைக்கு அழைக்கப்பட்டார். அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்தான் அந்த மன்னன். நீங்கள் அநாகத நாதத்திலே ஆழ்வார் திருவாய்மொழி இசைத்து எம்பெருமானை ஒரு திருவுள்ளம் குளிர வைக்கிறீர்களே, அவனும் மகிழ்ச்சி அடைகிறான், அவனும் தலையை அசைக்கிறான். இப்படி ஒரு தேவகானம் அதை மனுஷ கானத்தோடு பிரித்து பார்க்கும்படி எனக்கு தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். இது ஒரு பெரிய அனுபவம். இதை எவ்வாறு இந்த அரசனுக்கு புரிய வைப்பது என்று யோசித்து பார்த்த ஸ்ரீமன் நாதமுனிகள் 100 இசைக்கலைஞர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு கையிலும் ஒரு தாளத்தை கொடுத்து 100 பேரும் தாளத்தை இசைத்தார்கள். 100 பேரும் ஒரே சமயத்திலே ஒரே வேளையிலே அந்த 100 தாளத்தையும் இசைத்துக் கொண்டிருக்க, அந்த 100 தாளத்திலிருந்து வந்த ஒளியினுடைய அளவை கொண்டே இந்த தாளம் இன்ன எடை, இந்த தாளம் என்ன எடை என்று 100 தாளத்திற்கான எடையை தெரிவித்தார் நாதமுனிகள். பின்பு அந்த இசையை நிறுத்த சொல்லிவிட்டு ஒவ்வொரு தாளத்தையும் எடை போட்டு பார்க்கின்ற போது நாதமுனிகள் சொன்ன அதே எடை அந்த 100 தாளத்திலும் இருந்தது. அப்போது நாதமுனிகளை சேவித்தான் அந்த ராஜன். நான் இப்போது அறிந்து கொண்டேன், தேவகானம் அநாகதநாதம். அந்த நாதத்தாலே, அந்த தேவகானத்தாலே திருவாய்மொழியை சேர்த்து ஒரு இசை பெருக்கினை எம்பெருமானுக்கு வழங்கும்படி செய்தவர்தான் ஸ்ரீமன் நாதமுனிகள்.
அதற்காகத்தான் அவரை காணமுற தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே என்று நாம் பெருமையோடு கொண்டாடுகிறோம். இதே கருத்தைத்தான் நம்மாழ்வாரும் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. ஆக குருகூரை விட்டார், குருகூர் நம்பியும் விட்டார், குருகூர் நம்பியின் பாவான திருவாய்மொழியும் விட்டார், திருவாய்மொழிக்கு அமர்ந்த இசையும் விட்டார். பாவின் இன்னிசை, அந்த இன்னிசையிலேயே மதுரகவிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம், ஒரு ஆனந்தம். பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று அற்புதமாக காட்டினார். ஆக சூழ்விசும் பனிமுகில் தூரியம் முழக்கின, எளிமீன் என்று இருமரங்கு இசைத்தனர், அதிர்குரல் முரசங்கள் கீதங்கள் பாடினர் கிண்ணற கருடர்கள், காலங்கள் வளம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர். ஆக இந்த நாதமும் இந்த கீதமும் ஒன்று சேர்ந்து அமைக்கப்பட்டதுதான் இந்த ஆழ்வாருடைய அருளிச்செயல்கள். இதற்கு வித்திட்டவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதற்கு மேலாக கைசிகப்பன் என்று ஒரு பண் உள்ளது. கார்த்திகை மாதத்திலே கைசிக ஏகாதசி வருகிறது. அந்த சமயத்திலே கைசிக பண்ணாலே எம்பெருமானை இசைத்து மகிழ்விக்கிறார் நம்பாடுவான். பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி இந்த கார்த்திகை மாசம் கைசிக ஏகாதசியிலே கீதம், வாத்தியம், நிருத்தியம் இது மூன்றையும் கொண்டு எம்பெருமானுக்கு உபசாரங்களை செய்ய வேண்டும். இது திவ்யதேசங்கள் மட்டுமல்ல, அனைத்து திருக்கோயில்களுமே எம்பெருமானுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது கீதம், வாத்தியம், நிருத்தியம். கீதம் என்றால் சங்கீதம், பாட்டு. வாத்தியம் என்றால் இசை கருவிகளை கொண்டு இது இசைக்கச் செய்தல். நிருத்தியம் என்றால் நாட்டியம். இது மூன்றுமே அரங்கேறப்பட்டது ஸ்ரீமன் நாதமுனிகளாலே. அபிநயத்தை பிடித்தார்கள் அரையர்கள், கானத்தாலே அதனை இசைத்தார்கள். அந்த வாத்தியத்தை கொண்டு அந்த தாளத்திற்கு சேர்ந்த பொருந்த விட்டார்கள். கீதம், வாத்தியம், நிருத்தியம் இது மூன்றும் செய்ய தவறினால் அந்த எம்பெருமானுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அதே துவாதசி ஏகாதசி துவாதசி அன்று அந்த எம்பெருமானுக்கு பாலாலும் நெய்யாலும் தேனாலும் திருமஞ்சனம் செய்ய வேண்டும். அந்த கீதம், வாத்தியம், நிருத்தியம் இது மூன்றும் எந்த திருக்கோயிலோ இல்லையோ அதற்கு பிராயச்சித்தமாக எம்பெருமானுக்கு பாலாலும் நெய்யாலும் தேனாலும் 108 கலசம் வைத்து பிராயச்சித்த ஹோமம் செய்து திருமஞ்சனம் செய்ய வேண்டும் என்று பாஞ்சராத்திர ஆகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதை நன்றாக அறிந்து வைத்தவர்தான் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதற்காகத்தான் அவருடைய திருப்பேரனார் யமுனை துறைவர் யாமுன முனிகள் பாஞ்சராத்திர ஆகம பிராமான்யம் என்று ஒரு நூலை அருளி செய்தார். ஆக இந்த கீதம் என்ன, அந்த வாத்தியம் என்ன, அந்த நிருத்தியம் என்ன எல்லாம் ஒன்று சேர நாட்டிய சாஸ்திரத்திலே சொன்னபடி அபிநயம் செய்து இந்த அரையர்கள் எம்பெருமானை மகிழ்விக்கிறார்கள். அப்போ நாதத்தோட முக்கியம் என்ன, அந்த நாதத்தோட சிறப்பு என்ன, இதையெல்லாம் உணர்ந்துதான் அவருக்கு நாம் வாழி திருநாமத்திலே கானமுற தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே என்று அற்புதமாக கொண்டாடுகிறோம். ஆக அவரை நாதமுனி என்றும் நாதமுனி என்றும் சொல்லலாம். நாத சங்கீர்த்திய நிருத்தியன் என்று வரவரைமுனி சதகத்திலே இரும்பியப்பா மணவாள மாமுனிகளை கொண்டாடுகிறார். ஆக நாதமுனி தொடங்கி மணவாள மாமுனி பரியந்தம் இந்த கீதம், வாத்தியம், நிருத்தியம் இது மூன்றுமே அந்த ஆச்சாரியர்களுடைய அந்த பரம்பரையிலே அனைவரும் அறிந்து கொண்டு இயல், இசை, நாடகம் என்கிற முத்தமிழையும் வளர்த்து வளர்த்து போற்றினார்கள். இதற்கு முக்கிய காரணமாக அடித்தளமாக அமைந்தது நாதமுனிகளுடைய அந்த இசை அறிவு. நாதமுனி என்று அவரை கொண்டாடுவோம், நாதமுனி என்றும் அவரை கொண்டாடுவோம்.